புதுக்கோட்டை மாவட்ட ஆவின் பால் பண்ணையை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பர்வேஸ் ஆய்வு. சுகாதாரத்தை பேணி காக்கும் வகையில் தலைக்கு கவசம் போட்டுக்கொள்ளுமாறு அதிகாரிகள் கூறியும் அமைச்சர் அதை பொருட்படுத்தாமல் கிளவுஸ் மற்றும் பாதுகாப்பு கவசம் அணியாமல் ஆய்வு செய்வது அதிகாரிகளை முகம் சுளிக்க வைத்தது. புதுக்கோட்டையில் இன்று தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் புதுக்கோட்டை மாவட்ட ஆவின் பால் பண்ணையை ஆய்வு செய்தார். முதலில் அவரை வரவேற்று அதிகாரிகள் இதனைத் தொடர்ந்து பால் பதப்படுத்தும் இடத்திற்கு ஆய்வுக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது சுகாதார பணி காக்கும் வகையில் கையில் கிளவுஸ் மற்றும் தலையில் துணி கவசம் அணிந்து கொள்ள கோரி அமைச்சருக்கு கொடுக்கின்ற அதிகாரிகளுக்கும் கவசம் மற்றும் கிளவுஸ் அணிந்து கொண்டனர். ஆனால் அமைச்சர் தலைக்கவசம் மற்றும் கிளவுஸ் பெற்றுக்கொண்டு அதை அணியாமலேயே பால் பதப்படுத்தும் இடம் உள்ளிட்டவைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். அமைச்சரோடு உடன் சென்ற தமிழக வெற்றி கழகத்தினரும் சுகாதாரத்தை பேணி காப்பதற்கு எந்தவித பாதுகாப்பு கவசங்களையும் அணியாமல் சென்றது அதிகாரிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று முகம் சுளித்தனர். இதனைத் தொடர்ந்து நிர்வாக அலுவலகத்துக்கு சென்ற அமைச்சர் தினந்தோறும் எவ்வளவு பால் கொள்முதல் செய்யப்படுகிறது, எவ்வளவு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது, பால் பதப்படுத்துவது குறித்தும் கேட்டறிந்து ஆய்வு செய்தார்.